கடந்த 15 வருஷமா நான் டீச்சரா இருக்கேன். டீச்சர்களா இருக்கிற எங்களுக்கு இந்த காலத்து மாணவர்களை எப்படி கையாள்வதுன்னு தெரியல. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அது செய்யுங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுற மாதிரி செய்யுங்க. படிப்பில் புது ஐடியாவை கொண்டு வாங்க. கொஞ்சம் கதை மாதிரியா, புது டெக்னிக் இல்லை ஒர்க் ஷாப் மாதிரியெல்லாம். ஏன்னா வெரைட்டி வேணுங்கிறாங்க. இப்போல்லாம் எப்படின்னா ஒரே மாதிரியாக இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிருது. ஏதாவது வெரைட்டி கொண்டு வர வேண்டியிருக்கு. வெரைட்டினால் அவங்களுக்கு கவனிக்கிற சக்தியும் இருக்கும். என்ன சொல்லப்படுதுங்கிறத சில கிளிப்பிங்காகவும் காட்டலாம். இல்லை ஒர்க் ஷாப் போல் ஏதாவது செஞ்சு அதை இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம். முன்பிருந்த மாணவர்களோட கவனத்தை போல இப்ப இருக்கிற மாணவர்கள் கிட்ட இல்லைங்கிறத எல்லா டீச்சர்களும் உணர்றாங்க. உண்மைதான். இந்த டிவி, மூவி, இன்டர்நெட்னால இப்போ பாருங்கள், ஒரு பொண்ணு காலேஜுக்கு போய் 4 மாதம் தான் ஆகுது. ஆனால் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. டிவி, மூவி, அது இதுன்னு. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், வெரைட்டியான துணிமணிங்க, காதணின்னு இப்படி அத்தனையுமே மோகம். மோகம் எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவு கவன சக்தி குறையுது. பொழுதுபோக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளோ மன உறுதி சிதறிடுது. இதுதான் ப்ராப்ளம். இதுக்காக வெரைட்டி கொண்டு வரணும். இதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு தீர்வு என்னென்னா, கடவுள்கிட்ட சக்தி கேட்கணும். அப்புறம் சின்ன சின்ன ஸ்கூலில் இருந்த டீச்சருங்க, பிரின்சிபல் எல்லாம் சத்சங்கத்துக்கு வராங்க, ஞானம் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தாதா பகவான் நான் அசீம் ஜெய் ஜெய்கார் ஹோ சொல்லித்தராங்க. ரிசல்ட் நல்லா வருது. அப்புறம் தாதா பகவானோட நவக்கலமோ சுத்தாத்மாவிடம் பிரார்த்தனை, அதாவது நம்முள் இருக்கும் பரமாத்மாவிடம் பிரார்த்தனை, இந்த மாதிரியான ஐடியாவை அவங்க அப்ளை பண்ணுறதுனால கவனிக்கிற சக்தி அதிகமாகுது, சித்தம் பரிசுத்தமாகுது, புரிஞ்சுக்கிற சக்தி அதிகமாகுது, நல்லபடியாக படிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்புறம் இன்னொரு பகுதி என்னென்னா, நம்ம தரப்பில் இருந்து, அதாவது டீச்சர், பிரின்சிபால், ப்ரொஃபஸர் பேராசை இல்லாமல் இருக்கணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். இந்த மாணவன் பணக்கார வீட்டு பையன், இவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா பணம் கிடைக்கும்னு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தவறான நோக்கத்தில், அதாவது பாலியல் எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது. அவள் யார், எப்படி இருக்கா, இப்படி தப்பான எண்ணம் இருந்தால் டீச்சரோட சொல்வாக்கும் செல்வாக்கும் குறைஞ்சிரும். அப்புறம் மாணவர்களுக்கும் அவர் மேலே மதிப்பு இருக்கிறாது. அப்புறம் அதிகாரத்தினால நான் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேங்கிற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு கோவப்பட்டு திட்டி வேலை வாங்கணுன்னா முடியாது. அன்பாக தான் சொல்லணும். இப்போ இருக்கிறவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க. உங்கள் தரப்பில் பாலியல் எண்ணம், அதிகாரம், பெருமை, அகங்காரம், பேராசைன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற எதிரி எவ்வளவு குறையுதோ, அதாவது கோபம், பெருமை, கபடம், பேராசை எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவு சொல்வாக்கு, பவர், நடத்தை திறன்னு சொல்லப்படுது. அப்போது மாணவர்களுக்கும் மதிப்பு இருக்கும். இந்த டீச்சர் நல்லவங்கன்னு இப்படி இந்த ரெண்டும், அதாவது இது நம்முள்ள செய்கிற புருஷார்த்தம், அப்புறம் வெளியே ஏதாவது டெக்னிக் புது புது ஐடியாவால் சொல்லி கொடுக்கறத மேம்படுத்தலாம். அதாவது நம்முள்ளையும் வெளியிலையும் இருக்கிற கட்டமைப்புல மாற்றத்தை கொண்டு வரணும். ஆமாம், ரெண்டுலேயுமே மாற்றத்தை ஏற்படுத்தணும். உண்மைதான். நன்றி தீபக் பாய்.